இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, ரொம்ப யோசிச்சு மனசு குழப்பிக்காதீங்க. அதான் நம்ம வீட்டுக்கு போறோம்ல. இல்ல இந்து, எனக்கு மனசு தாங்கல. அவர் வீட்டுல என்ன எப்படி நடத்தினாலும் அவர் என்னோட புருஷன் தானே. ஏதோ கோவத்துல என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டு போனாலும் கொஞ்ச நேரத்துல என்ன திரும்பி வந்து கூப்பிடலாம்ல. இப்படி என்ன நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போறாருன்னா நான் யாரு? அவரோட பொண்டாட்டி தானே. என்னை பத்தி அவர் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுக்கா. பொதுவா நம்ம ஊரு பொண்ணுங்க எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு அடுத்து புருஷன் தான் நமக்கு எல்லாமே, அவர் தான் இனி நமக்கு பாதுகாப்புன்னு மொத்தமா நம்புறாங்கக்கா. ஆனா அது தப்பு இல்ல. ஆனா ஒருவேளை அந்த நம்பிக்கை உடையுதுன்னா கூடவே அவங்களும் உடைஞ்சிருவாங்கல்ல. இதோ உங்களை மாதிரி. இதுதான்க்கா தப்பு. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 படிச்சுட்டு காலேஜ்ல டிகிரி படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என்ன பொண்ணு கேட்டாங்க. என் படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னக்கா, காலேஜ்ல போய் படிச்சிருக்கீங்க, ஆனா இப்படி வெளியில தனியா போயிட்டு வர்றதுக்கு இப்படி பயப்படுறீங்களே? என்ன பண்றது, அதெல்லாம் அப்போ. கல்யாணம் ஆனதுல இருந்து நான் தனியா வெளியில எங்கே போனதில்ல. இது ஒண்ணும் பெருமை இல்லக்கா, அவமானம். பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்தை பத்தின அறிவும் புரிதலும் கண்டிப்பா வேணும். அதோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ற தைரியம் வேணும். ஆம்பளைங்களை விட நம்ம எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. உங்க வீட்டு ஆம்பளைங்க அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். நீங்கெல்லாம் அவங்களுக்கு அடிமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கான இடத்தை கொடுத்தது யார் தெரியுமா? நீங்க தான். ஆம்பளையோ பொம்பளையோ எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கைய அவங்க ஆசைப்படி வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப கூட நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கைய வாழ முடியும். யார் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் பண்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அப்படியே பண்ணாலும் புருஷனுக்கு அடங்காதவன்னு ஒரு தப்பா பேசும். ஆசைப்பட்ட மாதிரி வாழலனாலும் சுயமரியாதையோட வாழ்றது ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அது சரியா தப்பான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு ஆம்பளைங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணணும்னு யோசிச்சது நீங்க மட்டும்தான். எனக்காக யோசிச்ச நீங்க ஏன் உங்களுக்காக யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சரிங்கம்மா. போலாங்கா. ஏய், என்னடி பண்ண? மாப்பிள்ள என்னென்னமோ சொல்றாரு. ஏதோ மாப்பிள்ளைய தப்பா பேசுனியாமே. என்கிட்ட பேசுற மாதிரி மாப்பிள்ளை கிட்டே வாயாடினியா? என்னடி, என்ன தப்பு பண்ண சொல்லு. என்னன்னே கேட்காம அவங்க மேலதான் தப்புன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். செக்கப்புக்கு போன இடத்துல ஜெயந்தி அக்காவோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்து அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்காரரு அவங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. எல்லாம் இவ குடுக்கற தைரியத்துல தான் இவளுக்கு வாய் அதிகமா இருக்கு. நான் கோவப்படுற மாதிரி இது வரைக்கும் என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. இன்னைக்கு துணிஞ்சு பேசுறானா காரணம் இவதானே. இரு, பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, ஏண்டி சின்ன பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்ட? அது பத்தாதா உனக்கு? என் பெரிய பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டியா? இனிமே என் பொண்ணுங்க வாழ்க்கையில தலையிட்ட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆக மொத்தத்துல வந்த 2 நாள்ல இவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கல. இவ்வளோ தண்டனை கொடுத்தும் உனக்கு புத்தி வரல, அப்படிதானே? ஆமா மாமா. மாமா, நான் இவகிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன் மாமா. சின்ன மாமா போக கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொன்னேன்.
ஆனா இவ அதெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம என்ன கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டாமாமா. உங்க மேல பயம் இருந்தா இப்படி பண்ணுவலாமாமா இவ? என் அக்காக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் போக வேண்டியதா போச்சு. என் அப்பாவுக்கும் என் அக்காவுக்கும் என்ன விட்ட வேற யாரும் கிடையாது. இவ்வளவு நாளும் நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டேன். அதனாலதான் என் அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி போயிட்டேன். இந்த பார், நீ என்ன சொன்னாலும் சரி, போகக்கூடாதுன்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறமும் நீ போனது தப்பு. அதுக்கு முதல்ல நீ மன்னிப்பு கேட்கணும். என்னது மன்னிப்பா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உடம்பு சரியில்லாத என் அக்காவை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தது எந்த விதத்துல தப்புன்னு சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. பாத்தீங்களா மாப்ள, நீங்க 2 பேரும் இருக்கும்போதே இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு. அப்ப நீங்க இல்லாத போது என்னெல்லாம் பண்ணுவா? நான் நினைச்சது சரியா போச்சு. இவ அமைதியா இருக்கிற நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்குனே வந்திருக்கா. திமிரு பிடிச்சவள சும்மா விடக்கூடாது மாப்ள, பெரிய தண்டனையா கொடுக்கணும். ஆமாண்ண, நம்மள பகைச்சுக்கிட்டது தப்புன்னு காலத்துக்கு இவன் நினைச்சு அழுவுற மாதிரி ஏதாவது மறக்க முடியாத ஒரு தண்டனை கொடுக்கணும். கரெக்ட் மாப்ள. நாம போக வேணாம்னு சொல்லியும் போறா. நம்ம வீட்டு பொண்ணை நமக்கே தெரியாம எக்ஸாம் எழுத கூட்டு போறா. ஆமா, நீ எது சொன்னாலும் ஏட்டி போட்டி தான் பண்ணுவிய. ஏண்டா திவா, அண்ணா, ஒரு பழமொழி இருக்கு தெரியல உனக்கு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா? அப்போ சூடு வச்சிடலாமா? அண்ணா, அப்படியே செஞ்சிடலாண்ணே. கம்பிய காய்ச்சிடா. சரிண்ணே. நிறுத்துங்கடா. டேய் கிருபா, என்னடா புத்தி கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சூடு வைக்கிறானா? சூடு பா, பல தடவை சொல்லியிருக்கேன் இதுல தலையிடாதீங்கன்னு. இத நான் பாத்துக்கிறேன். டேய் வாய மூடுற. ஒண்ணு இல்லைனாலும் கருணா அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவளுக்கு சூடு வைக்கிறேன்னு சொல்ற?